மீன ராசி என்பர்கள் எந்த 2026ல யாருமே ராசி பலன் பார்க்க மாட்டாங்க. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய அந்த வேலை ரீதியான மாற்றத்தை செய்யணும் விருப்பப்படுறவங்க தாராளமாக மாற்றம் செஞ்சுக்கலாம். இவர்களை வருமானத்திற்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்களே ஒழிய இவர்களிடம் ஒரு ஆறுதலாக பேசுறது, ஒரு நல்ல ஒரு விதத்துல இருக்கிறது, இந்த மாதிரி பழகிறது, இது எல்லாமே இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் இவர்கள் கிட்ட ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருக்கும். அதிகப்படியான ஒரு இரட்டைத்தன்மை உடையவர்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதுல 10 பேர்கிட்ட ஆலோசனை செய்வாங்க. ஒரு சிங்கிளா ஒரு முடிவெடுத்து சில விஷயங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இல்லாதவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. எந்த இடத்துலயும் பெரிய அளவுக்கு தொந்தரவுகள்லாம் இருக்காது. வேலை ரீதியாகவும் சரி, அடுத்து தொழில் ரீதியாகவும் சரி, எந்த பெரிய அளவுக்கும் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காத ஒரு ஆண்டாக தான் இருக்கும். பயப்பட வேண்டாம், நிறைய வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு மேடம், இன்னுமே எங்களுக்கு எதுவுமே நடக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இன்னுமே நாங்க எங்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் முறிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான பயங்கரமான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க. இவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளே கிடையாது, கவலைப்பட வேண்டாம். நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணங்கள்லாம் நடைபெறுவதற்குண்டான ஒரு ஆண்டு. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டே போங்க, நான் இதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுடைய வளர்ச்சியில மாத்திரம் ஒரு சுயநலமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த 2026. எவ்வளோ ஒரு பெரிய உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் அங்க ஒரு அதிருப்தியான ஒரு சூழல் அப்படின்றது இவர்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில ஒரு போராட்டம் 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 போராட்டத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. கடன் பார்த்தீங்கன்னா கடன்காரங்க தொந்தரவு எங்களுக்கு தாங்கவே முடியல அப்படின்ற அளவுக்கு இருக்கும். தொழில் ரீதியான நிறைய நஷ்டங்கள், ஒரு 15 வருடமாக செய்துட்டு இருந்த தொழில் கூட இன்றைய வருடத்துல 2025ல இருந்து பாத்தீங்கன்னா படும் வீழ்ச்சியை அனுபவிச்சுட்டு தான் இருக்குது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் திருக்கணிதப்படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். எல்லா ராசி என்பர்களும் ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையும், ஒரு இன்பமான ஒரு குடும்ப வாழ்க்கையையும், பொருளாதார வளர்ச்சியையும் பெற்று இருக்கணும் அப்படின்னு இறைவனை ஆத்மார்த்தமா வேண்டிட்டு நம்ம இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த வருட பலன்கள் ஆகப்பட்டது 4 வருட கிரகங்களினுடைய தன்மையை பொறுத்து, குரு பகவான், சனி பகவான், அடுத்து ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் தன்மையை பொறுத்துதான் நம்ம இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. காலபுருஷனுக்கு முதல் ராசியான இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது? இந்த 2026லயாவது இந்த மேஷ ராசி என்பவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி செயல்பட முடியுமா அப்படின்ற மாதிரியான நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த மேஷ ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல இவர்களுடைய 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வருடத்தின் தொடக்கத்துல வக்ரத்தன்மை பெறுகிறார். இந்த 3ஆம் இடத்துல இருந்து இவர்களினுடைய பாக்கியஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். இதனால இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வருடத்தின் ஆரம்பத்திலேயே நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த வருடத்துல 2026ல இந்த ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவர்களுக்கு விரய சனியாக இருந்தாலும், இந்த குரு பகவானின் பெயர்ச்சியும் இந்த குரு பகவானின் பார்வையும் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான நிரந்தர தன்மையை பெறுவதற்கு உண்டான ஒரு தருணம். கடந்த காலத்துல வெளிநாட்டுல இருந்தா கூட அங்க உங்களுக்கு வேலையினுடைய தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியா கிடைச்சிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே பெர்மனண்டா இருந்தா கூட அதுல வேலை போகக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இருந்திருக்கும். இப்படி இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஒரு வேலை பதற்றம் அப்படின்றது கடந்த 2 வருடங்களாக அந்த இதுல நிறைய ஒரு மாற்றங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இந்த 2026ல இதற்குண்டான ஒரு நிவர்த்திகளும் அந்த வேலையில கிடைக்கக்கூடிய ஒரு நிரந்தர தன்மையும் இருக்கிறதுக்குண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பவர்கள் தன்னுடைய அந்த வேலை ரீதியான மாற்றத்தை செய்யணும் விருப்பப்படுறவங்க தாராளமாக மாற்றம் செஞ்சுக்கலாம். ஏற்கனவே இந்த மேஷராசி என்பவர்கள் தன்னுடைய உயர் அதிகாரிகளின் தொந்தரவு
தொந்தரவுகள்னால, அடுத்து பாத்தீங்கன்னா தனக்கு கீழே வேலை செய்யறவங்களின் தொந்தரவுகள்னால நிறைய பாதிப்புகளுக்கு ஆளாகி இருப்பாங்க. ஒரு வேலை நம்ம செஞ்சு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல அந்த ரிப்போர்ட்டை மறுபடியும் அதை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருந்திருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு அதை பினிஷ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை பெறாத ஒரு நபர்களாக தான் இது பாத்தீங்கன்னா ஒரு 2 வருடங்களாக இந்த தொந்தரவு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். வேலை ரீதியாக ஒரு நிம்மதியற்ற ஒரு தன்மை, அடுத்து பாத்தீங்கன்னா ஓய்வு இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம், இதெல்லாமே இந்த ராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்துல அதிகப்படியாக இருந்திருக்கும். இந்த நேரத்திலையும் இந்த 2026லயும் பாத்தீங்கன்னா அந்த வேலை சுமை அப்படின்றது உங்களுக்கு கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வேலையில ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்கும். ஏன்னா மேலதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அல்லது நீங்க ஒரு மேலதிகாரிகளுக்கு கீழே வேலை செய்யறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அந்த அதிகாரிகள் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இப்படி அந்த அலுவலக சூழ்நிலையாகப்பட்டது இந்த 2026 ஒரு நல்ல ஒரு திருப்திகரமாக இருப்பதற்குண்டான ஒரு தருணம். இதையும் மீறி நிறைய மேஷராசி என்பர்களினுடைய தசாபுத்திகள் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகளாக இருந்தது அப்படின்னா ஒரு வேலை இடமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுதான் அந்த 7.5 சனி இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு நீங்க புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க அதற்குண்டான முடிவுகளை தாராளமா எடுக்கலாம். அந்த மாதிரியாக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. அதே சமயத்துல அதிகப்படியான ஒரு அக்கறை அப்படின்றது தன்னை சார்ந்தவர்கள் மீதும் தன் குடும்பத்தினர் மீதும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதிகப்படியான ஒரு வசீகரம் மிக்க ஒரு குரல், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு பேச்சு, இது எல்லாமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் கிட்ட இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ராசிக்கு அதிபதி அந்த சுக்கிரன் அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவுக்கு இவர்களினுடைய வருமானத்தை எதிர்நோக்கி பயணிக்க கூடியவர்கள். ஆனா அந்த வருமானத்திற்காக தன்னுடைய உறவுகளை எல்லாத்தையுமே இழக்கக்கூடியவர்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். எல்லாருமே இவர்களை சார்ந்து வாழ்பவர்கள் எல்லாமே இவர்களை பாத்தீங்கன்னா பணத்துக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தேவைகள் நிறைவேறின உடனே இவர்களை கலட்டி விடக்கூடிய ஒரு நபர்களாகவும், அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, அந்த உறவினர்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இவர்களை வருமானத்திற்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்களே ஒழிய இவர்களிடம் ஒரு ஆறுதலாக பேசுறது, ஒரு நல்ல ஒரு விதத்துல இருக்கிறது, இந்த மாதிரி பழகிறது, இது எல்லாமே இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் இவர்கள் கிட்ட ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருக்கும். இந்த ரிஷப ராசி என்பர்கள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த 2026ல இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்ல நிறைய நஷ்டம். கடந்த காலத்துல 2 வருடத்துல பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு நஷ்டங்களை அனுபவித்த இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த 2026ல அந்த நஷ்டத்துல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ராசி என்பர்கள் பெரும்பாலான பேர் பாத்தீங்கன்னா ரீட்டைல் பிசினஸ் பண்ணிருப்பாங்க, அல்லது பாத்தீங்கன்னா அதிகப்படியாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட சினி துறையில இருப்பாங்க. இந்த துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு தொழில் சார்ந்த சில விஷயங்கள் நஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இவர்களை கூட்டு போயிருப்பாங்க. ஆனா கடைசி பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள்னால ஏமாற்றப்பட்ட ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருந்திருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக இந்த மாதிரியாக நிறைய பணத்தை கொடுத்து வெளியிடத்துல ஏமாந்த நபர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். இந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கு இந்த 2026 யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களுக்கு
உங்களுக்குண்டான வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். பட் உங்களுடைய உழைப்பு அப்படின்றது இந்த நேரத்துல ஒரு விடாமுயற்சியான ஒரு உழைப்பாக இருக்கணும். அந்த உழைப்பு இல்லாத பட்சத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உழைக்கிறதுக்கு எந்த பெரிய அளவுக்கு ஆபத்து இல்லாட்டிலும் அந்த உழைப்புனால நீங்க மேலும் முன்னேறுவதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2026 இருக்க போது. ரீட்டைல் பிசினஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு பொருட்களின் தேக்க நிலைகள், நீங்க ஏதாவது ஒரு விற்பனையகம் வச்சிருக்க அந்த இடத்துல நீங்க உங்களுடைய நாலேஜ் படி இந்த பொருட்கள்லாம் வித்துரும் நீங்க வாங்கி வச்சு கடைசி அது எல்லாமே ஒரு தேக்க நிலையில இருந்து அது எல்லாமே சேல்ஸ் ஆகாம இருந்திருக்கும். இத்தனைக்கு ரீட்டைல் ஷாப் பண்றவங்க தான் அவர்களுக்கே அந்த மாதிரியாக ஏகப்பட்ட ஒரு குடோன்ல வச்சுக்கக்கூடிய அளவிற்கு அந்த தேக்க நிலை ப்ராடக்ட்ஸே பாத்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு ஷாப் வாடகைக்கு எடுத்து நீங்க வச்சுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு விற்பனை ஆகாமல் இருக்கக்கூடிய பொருட்களின் நிலவரங்கள் இந்த 2026 முழுமையாக விற்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு உண்டான ஒரு தொழில்கள் பாத்தீங்கன்னா இரட்டிப்பு ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த 2 ஆண்டுகள்ல ஒரு பிரிவுகள் ஏற்பட்டாலும் இந்த 2026 ஒரு இன்பமான ஒரு ஆண்டாக தான் இந்த வயது மூத்தோருக்கு இருக்க போது. இந்த ரிஷபராசி என்பர்கள் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில பலன்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல தைரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் அதிகப்படியான ஒரு இரட்டைத்தன்மை உடையவர்கள். எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதுல 10 பேர்கிட்ட ஆலோசனை செய்வாங்க. ஒரு சிங்கிளா ஒரு முடிவெடுத்து சில விஷயங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இல்லாதவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அதிலும் பாத்தீங்கன்னா வரன் பார்க்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஒரு 50 வரன் வருது அப்படின்னா அதுல பயங்கரமா ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 50 வரன்ல 25 வரனை 50% ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அந்த 50%ல ஒரு 25% அப்படின்றது இவர்களுக்கு பிடித்த வரனாக இருக்கும். இவர்களுக்கு பிடித்த வரன்லயே ஒரு 10 வரனை எடுத்து வச்சுட்டு அதுல எல்லாருக்கும் எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு திரும்ப அதுல இருந்து ஒரு 5 வரனை எடுத்து இப்படி அந்த வரன் பார்க்கக்கூடிய விஷயத்துல இதுவே கிட்டத்தட்ட ஓராண்டு வரைக்கும் தள்ளி போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்களா அந்த அளவுக்கு இவர்களினுடைய முடிவுகள் பாத்தீங்கன்னா இவர்கள் மேலேயும் ரிஸ்க் இருக்கக்கூடாது. அடுத்து வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைன்னா நீ தானே சொன்ன அதனால நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரியாக மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 2026 ஒரு நம்பகமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய விஷயங்கள்ல தோல்விகள் அடைந்தாலும் அந்த தோல்வியில இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த 2026 இவர்கள் மெயினா ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல இருந்து சிக்கல்கள்ல இருந்து தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய ஒரு பிரச்சனைகள் கடந்த ஆண்டு திருமணம் ஆகி ஒண்ணுமே செய்யாத ஒரு விஷயத்துக்கு கூட இவர்கள் 2 பேரும் அதாவது தம்பதிகள் 2 பேரும் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஒரு வருடத்திற்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுலயும் 3வது நபர் தலையீட்டுனால இவர்கள் 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையா ஒரு அந்யோன்யமா இருப்பாங்க. மற்றவர்களினுடைய தலையீட்டுனால 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம்லாம் இருந்திருக்கும். இவர்களினுடைய தாய் தந்தையருக்கு இவர்கள் சப்போர்ட் பண்றது அளவுக்கு அவர்களினுடைய தாய் தந்தையர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற இந்த மாதிரியாக மற்றவர்களுக்காக இவர்களினுடைய வாழ்க்கையை துளைத்து நிற்பவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இது சம்பந்தமான சில பிரச்சனைகள் இந்த 2026 தீர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப உறவுல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை தொடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் 5 வருடங்களாக வேலை செய்து அதாவது ரொம்ப வருடமா நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க. திடீர்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது இந்த 2026 டார்கெட்டா இருக்கலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாட்டி உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம அந்த மாதிரியாக நீங்க கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம்.
கடகராசி என்பவர்களுக்கு இந்த 2026ல நிறைய ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. எந்த இடத்துலயும் பெரிய அளவுக்கு தொந்தரவுகள்லாம் இருக்காது. வேலை ரீதியாகவும் சரி, அடுத்து தொழில் ரீதியாகவும் சரி, எந்த பெரிய அளவுக்கும் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காத ஒரு ஆண்டாக தான் இருக்கும். ஏன்னா இவர்கள் அஷ்டம சனியின் பொழுதுல பாத்தீங்கன்னா இழக்கக்கூடாததெல்லாம் இழந்து தவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நபர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கடகராசி என்பர்கள் தான். அதே சமயத்துல தன்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அதிகப்படியாக எதிர்பார்ப்பார்கள். அதாவது ஆடம்பரம் இல்லாத இருந்தா கூட பரவாயில்ல, நான் நிம்மதியாக வாழணும், எனக்கு வருமானமே குறைந்த வருமானமாக இருந்தாலும் சரி, ஒரு கூழோ கஞ்சியோ எது குடிச்சாலும் ஒரு நிம்மதியா குடிக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது கண்டிப்பாக இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஆனால் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன ரீதியாக சட்டுன்னு சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே சமயம் யாராவது ரொம்ப சின்ன அளவுக்கு கடிந்து பேசிட்டா கூட அதனால மிக பெரிய அளவுக்கு வருத்தப்பட்டு அதையே நினைச்சிட்டு இருந்துட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு நபர்களாக இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். அதுலயும் தன்னை சார்ந்தவர்கள், அம்மா அப்பா பேசுறதோ இல்ல கணவன் மனைவி பேசுறதோ, இந்த மாதிரியாக தன்னை ரொம்ப நெருங்கிய உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான கடிந்து பேசிட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் ஆனா கூட அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிடுவாங்க. அந்த அளவிற்கு இவர்களினுடைய ஒரு பலவீனமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களினுடைய மனநிலை தான். அந்த மனநிலையை பக்குவப்படுத்துறதுக்கு இவர்கள் அதிகப்படியாக முயற்சியே செய்ய மாட்டாங்க. மனம் போன போக்குல போகக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கடகராசி என்பர்கள். என்னைக்கு இவர்கள் மனதை பக்குவப்படுத்துகிறார்களோ, என்னைக்கு ஒரு அந்த மனதை அடக்கி ஆள்றார்களோ அன்னைக்குதான் இவர்களுக்கு அவர்களினுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ, வேலை ரீதியான பிரச்சனைகளோ, வேலையில எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா மத்தவங்க ஏதோ ஒரு சாதாரணமா பேசிட்டு போவாங்க. ஆனா இவர்கள் தன்னைதான் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு அதுலயே மைண்ட்ல போட்டுக்கிட்டே இருந்துட்டு ஏதாவது ஒரு என்னைக்காவது ஒரு நாள் அவர்கள் கிட்ட இவர்கள் ரொம்ப ஹார்ஷா நடந்துக்க கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா அந்த எதிராளிகள் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க, என்ன ஆச்சு இவர்களுக்கு அப்படின்ற மாதிரியாக இவர்களை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அந்த எதிராளிகள் மிக பெரிய அளவுக்கு சங்கடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த ராசியில இருக்கக்கூடிய வயது மூத்தோர்கள் இந்த காலகட்டம் சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட சில உபாதைகள்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு கேஸ்ட்ரிக் அலர்ஜி அப்படின்னு நினைச்சு நீங்க சாதாரணமா வேற ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா இந்த கடகராசி என்பவர்கள் வயது மூத்தானவர்கள் பாத்தீங்கன்னா கை வைத்தியம் நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு கேஸ்ட்ரிக் அலர்ஜி தாமா, எனக்கு இந்த ஜெலுசில கூட, எனக்கு அந்த இதை கூட, இப்படின்னு இவர்களே கை வைத்தியம் பண்ண அந்த பிரச்சனைகள் அதிகப்படியாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கு. அதனால தேவையான ரெமெடிஸும் தேவையான ஒரு மெடிக்கல் கன்சல்டன்சியும் வச்சுக்க இந்த வயது மூத்தோர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் வராது. கண் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரும், அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆபரேஷன் பண்றது, கண்ல ஆபரேஷன் பண்றது, இதெல்லாம் இந்த காலகட்டம் 2026ல இருக்கு. அந்த கேட்ராக்ட் ஆபரேஷன் இதெல்லாம் இருக்கு. அதனால அதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. மத்தபடி பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் அப்படின்றது வராது. ஒரு இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ அதுல ஒரு சர்ஜரி இந்த மாதிரி ஆகலாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அவசியம் இல்லை. சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் மறையும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் நம்ம இதெல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமாற்றம் செய்யறதுக்கு அவர்களுக்கு விருப்பமே இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம 15 வருஷமா இருக்கிறோம், இந்த இடத்தை விட்டு நம்ம எப்படி மாறுறது அப்படின்ற மாதிரியாக ஒரு தயக்கங்கள் இருக்கும். அடுத்து சொந்த வீட்டை விட்டுட்டு போறதுக்கும் நிறைய பேருக்கு ஒரு தயக்கங்கள் இருக்கும். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகப்படி என்ன பலன்கள் இருக்கு, உங்களுக்கு சொந்த வீடே ஆகாது, அந்த சொந்த வீடு வந்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுல நீங்க அந்த மாதிரியான சில ஆலோசனைகளை பெறும்போது உங்களுக்கு உண்டான ஒரு கிளியரான ஒரு சஜஷன் அப்படின்றது கிடைக்கும். அந்த மாதிரி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம்.
சிம்ம ராசி என்பர்கள் 2026 ஒரு பயம் கலந்த ஒரு அமைப்போட தான் என்ட்ரி ஆக போறீங்க. ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது இவர்களுக்கு ஒரு மன தயக்கத்தையும் தேவையில்லாத ஒரு சோர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பயப்பட வேண்டாம். நிறைய வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு மேடம், இன்னுமே எங்களுக்கு எதுவுமே நடக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இன்னுமே நாங்க எங்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் முறிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான பயங்கரமான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க. இவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளே கிடையாது, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது உங்களுடைய உழைப்பு சார்ந்த சில விஷயங்கள்ல தான் தோல்வியை கொடுக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வீழ்ச்சியை பெற வைக்காது. நிறைய ஒரு லெசன்ஸ், அதாவது பாடம் கத்துக்கணும். நீங்க கடந்த வருடம் பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியினால யார் யார் எப்படி இப்படி அப்படின்றத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த சனி பகவானினுடைய ஒரு தன்மையே. அதனால இந்த அஷ்டம சனி வர்றது, ஏழரை சனி வர்றது, இதெல்லாம் நல்லதுக்கு தான் எல்லா ராசி என்பர்களும் நினைச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. உங்களுக்கு தெய்வ பலம் முன்னாடி இருக்கு, அதாவது உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய தெய்வம் வழி நடந்து செல்லுட்டு இருக்கு. அதனால நீங்க பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். அந்த நம்பிக்கையோட செல்லுங்கள். இந்த 2026ல அடி எடுத்து வைங்க. கண்டிப்பாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. அந்த தெய்வ பலம் குரு பகவானினுடைய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். அந்த குருன்ற கிரகம் உங்களுக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகுது. இதனால மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, தெய்வ ஆசீர்வாதத்தை இந்த சிம்ம ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா நீங்க எந்தெந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் ரீதியான இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த மாதிரியாக கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில்ல போய் இந்த வருடம் போய் நீங்க முயற்சி செய்து சில முதலீடுகளை போடுறது, அடுத்து பார்ட்னர்ஷிப்ல போய் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல தன்னுடைய வருமானத்தை இன்னொருத்தரை நம்பி போய் நீங்க கொடுக்கறது. இந்த மாதிரியாக இருந்தது அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நீங்க உங்களுடைய வருமானத்தை நீங்களே தக்க வச்சுக்கும் போது அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க இன்னொருத்தரை நம்பி உங்களுடைய வருமானத்தை கொடுக்கும் போது அந்த வருமானங்கள் இழப்புகளை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுல சின்னதா லாஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். பார்ட்னர்ஷிப் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி எல்லாம் வரும். இந்த வருடம் போய் நான் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்ய போறேன், என்னுடைய ஃப்ரெண்டு நல்ல பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறான் மேடம், அவர் நல்ல அவருடைய திறமையை பயன்படுத்தி நல்ல செய்யறாரு, நான் அங்க போய் எதுவுமே செய்யல, ஒன்லி நான் ஒரு 10 lakhs மட்டும் தான் கொடுக்க போறேன், வேற எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்ய மாட்டேன், நான் டெய்லி ரெகுலரா ஆபீஸ் போறேன், இத மாத்திரம் செஞ்சீங்கன்னாலே போறோம், அஷ்டம சனி தலைவிரிச்சு ஆடுவாரு. அந்த அளவுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலுக்காக நீங்க சில முதலீடுகளை செய்யறது, தேவையில்லாம ஒரு இடத்துல போய் பணத்தை லாக் பண்றது, இது எல்லாத்தையுமே செய்யாம இருக்கிறது தான் இந்த சிம்ம ராசி என்பர்களினுடைய முதன்மையான ஒரு முடிவுகளாக இருக்கணும். வயது மூத்தவர்கள், அதாவது 65 வயதை கடந்தவர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் டஃப்பா இருக்கும். உங்களுக்கு திடீர் வியாதிகள் அதிகப்படியாக ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரம். அதே சமயத்துல இந்த அஷ்டம சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மன ரீதியான சில தொந்தரவுகளை கொடுக்கும், உடல் ரீதியான பலவீனங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதுல தேவையான நெசசரி ரெமிடிஸ், ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் கண்ட்ரோல்டா எடுத்துட்டு வாங்க. எப்போதுமே வெளியில போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்டு வச்சுக்கிறது நல்லது. உங்க குழந்தைகள் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே இருங்க, ஏன்னா அவங்களால கூட உங்களுக்கு இந்த வருடத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால இதெல்லாத்தையும் கண்ட்ரோல்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிம்மராசி என்பர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். கன்னிராசி என்பர்கள் 2026 ஒரு புத்துணர்ச்சியான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு தருணம். நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு திருமணங்கள்லாம் நடைபெறுவதற்குண்டான ஒரு ஆண்டு. தடைப்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட ஒரு வரன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு துரிதமாக செயல்பட்டு இந்த 2026 தொடக்கத்திலேயே நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. நீங்க நினைத்தது எல்லாத்தையுமே ஈடேறக்கூடிய ஒரு ஆண்டு. கடந்த
கடந்த காலத்துல 2 வருடத்துல பாத்தீங்கன்னா 2024 நம்மளுக்கு இதெல்லாம் சரியாயிடும், 2025 இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டது தான் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த 2026 அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இவர்களினுடைய உறவுகள் இழப்புகள் அப்படின்றது நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அதே சமயத்துல குழந்தைகள்னால நிறைய பேர் பிரச்சனைகள்ல மாட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியாக இந்த கன்னிராசி என்பர்கள் அந்த உறவுகள் ரீதியான சில பிரச்சனைகளையும், வருமான ரீதியான சில பிரச்சனைகள், லோன் பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க லோன், அந்த லோனை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நபர்களாக மாறிட்டாங்க. இது நாள் வரைக்கும் கடந்த 2 வருடத்திற்கு முன்னாடி 1 பைசா 5 பைசா லோன் இல்ல மேடம், இந்த 2 வருஷத்துல இவ்வளோ கடன் ஆகி போச்சு, இந்த கடன்ல இருந்து நான் மீண்டு வருவேனா அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப எளிதாக அந்த கடன்களை எல்லாத்தையுமே அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி, எப்போதுமே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். அந்த போராட்டத்தை கூட இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக எடுத்துப்பாங்க. லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறது தான் நல்லது அப்படின்றது மாதிரிதான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ரிஸ்க் எல்லாம் இவங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஆனா அந்த ரிஸ்கே பாத்தீங்கன்னா 2 வருடமா மிகப்பெரிய அளவுக்கு ரிஸ்காவே இருக்கே ஒழிய அந்த மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்திருக்கும் இந்த கன்னிராசி என்பர்கள். இந்த 2026 மிகப்பெரிய அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்காம ரொம்ப எளிதாக வாழக்கூடிய, ஒரு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தொழில் ரீதியான நிறைய வருமானங்கள் வரப்போகுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி சர்வீஸ் வச்சிருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். சின்ன சின்ன ஒரு யூனிட்டா வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன அளவுல செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுடைய ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 2026 மிகப்பெரிய ஏர்னிங்ஸா இருக்கும். உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே வெளிநாட்டுல இருக்கும். உங்களுடைய கிளையன்ட்ஸ் எல்லாருமே வெளிநாட்டுல இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கன்சல்டன்சி சர்வீஸ்ல மிகப்பெரிய ஒரு உத்வேகமான ஒரு ஆண்டாக தான் 2026 இருக்க போது. வயது மூத்தோர்கள் 65 வயதை கடந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, தன்னுடைய குடும்பத்தார்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்போட இருக்கிறதையும் பாக்குறதும், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல திருமணங்கள் அரங்கேறத பாக்குறதுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இந்த வயது மூத்தோர்கள் பாத்தீங்கன்னா இந்த 2026 ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்லாம் இருக்கும். தன்னுடைய பேரன் பேத்தி இந்த மாதிரியான ஒரு உறவுகள்னால தன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகுது அப்படின்னு நினைச்சே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எல்லா ராசி என்பர்களுமே வயது மூத்தோர்கள் எந்த மாதிரியான இடத்துல ஒரு நிம்மதியை பெறுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய குடும்பம் ஒரு ஆலமரமாக இருந்து இருக்கிறத பார்க்கணும்னு தான் விருப்பம். எல்லாரும் தனித்தனியா இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குடும்பத்தை பாக்குறதுக்கே விருப்பப்படாது. நம்ம இதுக்காகவா பாடுபட்டோம், தன்னுடைய இளமை காலத்துல எல்லாரும் சேர்ந்து பேரன் பேத்திகளோடு சேர்ந்து இருக்கணும், எல்லாரும் நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு அதுக்காக தானே நம்ம பாடுபட்டோம். ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு 2024 25 பாத்தீங்கன்னா வயது மூத்தோர்கள் ரொம்ப தன்னுடைய குடும்பத்தினுடைய பிரிவுகளை நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இந்த 2026 தன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதை நினைத்து ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போது எங்க நமக்கு உடம்பு பிரச்சனைகள் வரப்போகுது. அதனால இருக்கக்கூடிய பிபி, அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த இந்த இது சுகர், இந்த அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிடும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நார்மலாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் வயது மூத்தோருக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். துலாம் ராசி என்பர்கள் 2026 உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரியாக தான் எல்லா இடத்துலயும் ஒரு உறுதித்தன்மை அப்படின்ற பெறக்கூடிய ஒரு நேரம். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டே போங்க, நான் இதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுடைய வளர்ச்சியில மாத்திரம் ஒரு சுயநலமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த 2026. 2025 வரைக்கும் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு சுயநலம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 12 ராசியிலேயே இந்த துலாம் ராசி என்பர்கள் மட்டும்தான். சுயநலமே இருக்காது. தன்னை சார்ந்தவர்களும் தன்னுடைய குடும்பத்தார்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சில நிறைய விஷயங்களே பண்ணியிருப்பாங்க. இவர்களை வருமானத்திற்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இவர்களை சார்ந்தவர்கள் இவர்களை
இவர்களை ஒதுக்கி விட்டுருப்பாங்க, அந்த குடும்பத்துல இருந்தே தள்ளி வச்சிருப்பாங்க. இவர்களை ஒரு பெரிய பொருட்டா மதிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர்களாக தான் இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த 2026 யார் யாரெல்லாம் உங்களை நிராகரித்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசினார்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு பாடம் புகட்டக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. அவர்கள் முன்னாடி நீங்க எழுந்து நிற்கக்கூடிய ஒரு தருணம், உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் பொறாமப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த 2026 அந்த வேலைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர தன்மை. 2 வருடங்களாக எங்களுக்கு வேலையில எந்த ஒரு நிரந்தர தன்மையுமே இல்ல, ஏதோ ஒரு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கு. அதே சமயத்துல ஒரு இடத்துல நாங்க நிரந்தரமாக இருந்தாலும் அங்க எங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் இல்ல அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு இந்த 2026 அந்த வேலையில ஒரு அங்கீகாரம், ஒரு நிரந்தர தன்மை இப்படி எல்லாம் மாறுவதற்குண்டான ஒரு தருணம். இந்த வேலையினால பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையவே ஒத்தி வச்சிருப்பாங்க. இப்ப எனக்கு திருமணம் வேண்டாம், எனக்கு நல்ல நான் லைஃப்ல செட்டில் ஆகட்டும், இன்னைக்கு வயது 28 29 இருக்கும், இன்னுமே வயதுல என்ன செட்டில் ஆகி எப்போ திருமணம் பண்ண போற அப்படின்ற மாதிரியான பெற்றோர்களின் ஆதங்கம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு எரிமலையாக வெடிச்சிட்டு இருக்கும். இந்த 2026 உங்க குழந்தைகள் செட்டில் ஆகி நல்ல ஒரு திருமணம் நடந்து நல்ல லைஃப்ல குழந்தை பேர் எல்லாம் பெற்று நல்ல லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆக போற, நீ எப்பதான் பண்ணி வைக்க போற அப்படின்னு உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து கேட்ட நபர்கள் முன்னாடி உங்க குழந்தைகளினுடைய திருமணம், இந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய திருமணம் பாத்தீங்கன்னா வெகு விமர்சையாக ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸான ஒரு திருமணமாக இருக்க போது. எல்லாருமே கண் வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அந்த ஸ்டேட்டஸான ஒரு வரன் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு 2026 தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. மூத்தோருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கடன்னால கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இருக்காது, இதனால நீங்க குழந்தைகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்க குழந்தைகள் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பெரிய அளவுக்கு டிரான்சாக்சன் இருக்காது, அவங்க உங்களை விட்டு பிரிந்து பல வருடங்கள் ஆயிருந்திருக்கும். இப்ப நம்ம போய் அவங்க கிட்ட கேட்கலாமா அப்படின்ற ஒரு சங்கோஜமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த கடன் தொந்தரவுகள்னால நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய இந்த வயது மூத்தோருக்கு அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது, ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் மறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு விஷயங்கள்ல இருந்து வெளிவருவார்களா, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி குடும்பம் ரீதியான நிறைய தொந்தரவுகள், குடும்பம் ரீதியான சில ஏமாற்றங்கள், இதெல்லாமே எங்களுக்கு சீராகுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. இந்த 2026 ஆஃப்டர் மார்ச் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போறாரு ஆஃப்டர் ஜூன். ஆனா மார்ச் மாசத்துக்கு மேல அது வக்ர நிவர்த்தி பெறதுனால இந்த மார்ச்சுக்கு அப்புறமே இருந்து உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படின்றதுனால எவ்வளவு ஒரு பெரிய உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் அங்க ஒரு அதிருப்தியான ஒரு சூழல் அப்படின்றது இவர்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய ஒர்க்லோடு வச்சிருப்பாங்க, நிறைய ஒரு முயற்சிகள் செய்வாங்க, அந்த முயற்சிகளுக்கு ஒரு 50% தான் இவர்களுக்கு ரிசல்ட் இருக்குமே ஒழிய மீதி 50% பாத்தீங்கன்னா ரொம்ப அவர்கள் மனம் நோகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த 2026 ஒரு புத்துணர்ச்சியான வருடமும் கூட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான், ரொம்ப கேர்ஃபுல்லா வேலையை விடணும். வேலையை நீங்க எடுத்தவங்க கவுத்தோன்னு விடக்கூடாது. விட்டுட்டீங்க அப்படின்னா அதுல சில
தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால வேலையை விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்னொரு இடத்துல வேலையை வச்சுக்கிட்டு நீங்க விடுறதுதான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது இல்லாம எனக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரியில்லை, நான் வேலையை விட்டுட்டு நான் சுயமா தொழில் செய்ய போறேன் அப்படின்னு யாராவது செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்து அந்த ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கு வரார். வருடம் முழுவதுமே 4ஆம் இடத்துலதான் இருக்க போறார். அடுத்து அந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் உங்களை வேலையை விடணும்னு ஒரு எச்சரிக்கை மணி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா வேலையெல்லாம் விடக்கூடாது. வேலையை விட்டீங்கன்னா அவரு அந்த கிட்னி எடுக்கிறதுக்கு கூப்பிடுறாருன்ற மாதிரி தான் அர்த்தம். அதனால அந்த மாதிரியாக செய்யாமல் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இன்னொரு வேலையை செய்யுங்க. உங்களுக்கு குருவினுடைய மாற்றம், குருவினுடைய டிரான்சிட் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ அந்த வேலையில கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்படியே என்னால முடியவே இல்லை, நான் வேலை மாற்றம் செஞ்சே ஆகணும்னு அடம் பிடிக்கிறவங்க ஆஃப்டர் ஜூலை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவு கிடையாது. ஏன்னா ஜூனுக்கு மேல குரு நகர்ந்து வந்துடுறாரு. உங்களுடைய 9ஆம் இடம் 10ஆம் இடம் இப்படி டிரான்சிட் ஆகி வர்றதுனால நீங்க எப்படி வேலையை விட்டாலும் அவர் உங்களைய தாக்கி பிடிச்சு கூட்டிட்டு வந்துருவார். அதனால ஒன்னும் கவலையே பட வேண்டாம். இந்த விருச்சிக ராசி என்பர்களினுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள்ல ஈடுபட்டுட்டாங்க கடந்த வருடத்துல. அதுல இருந்து அவர்களை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு மாதிரியான சில தயக்கங்கள் இருக்கு. கண்டிப்பாக அந்த நபர்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது. குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை, விவாகரத்திற்கு போகக்கூடிய வழக்குகள் கூட இந்த வருடம் மனசு மாறி மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு கால அமைப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்கு. அடுத்து வயது மூத்தோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டம் வயது மூத்தோர்களுக்கு சில தொந்தரவுகள் இருந்தாலும் சில இடத்துல ஒரு மன நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை வயது மூத்தோர்களுக்கு இருக்கும். 65 வயதை கடந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்கன்வீனியன்டான ஒரு பொசிஷன் அப்படின்றது வருவதற்குண்டான ஒரு தருணம். அந்த இன்கன்வீனியன்டான ஒரு பொசிஷன் அப்படின்றது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிய நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு முற்படும் போது அங்க ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு, பூர்வீக சொத்துக்கள்னால சில பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே இந்த வயது மூத்தோர்கள் அனுபவிக்கிறதுக்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். பெண்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு சஃபிஷியண்டான ஒரு லைஃபை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களாலேயே நிறைய மாற்றங்கள் உங்களுடைய குடும்பத்துல வரும். அதனால பெண்களும் பயப்பட வேண்டாம். விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். தனுசு ராசி என்பர்களுக்கு 2026 ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஆண்டாக இருக்க போது. நிறைய கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்க போது. ஒரு வெற்றி வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த ஆண்டுல நிறைய ஒரு வெற்றிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இருக்க போகுது. நிறைய நிதி நெருக்கடிகள்ல இருந்திருப்பீங்க. கடன் பிரச்சனை, உங்களுடைய வீட்டை சுத்தி கடன், நண்பர்களை சுத்தி கடன், உறவினர்களை சுத்தி கடன், இப்படி நாலா பக்கமும் கடன் சூழ்ந்த இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த 2026 அந்த கடன் தொந்தரவுகள்ல இருந்து மீளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய உடல் தொந்தரவுகள்ல இருந்து ரொம்ப கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு தருணம். உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் நிறைய உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த 2026 முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல எல்லாம் நீங்க என்னவோ போராடி இருப்பீங்க, ஒரு மடங்குக்கு 3 மடங்கு முயற்சிகள் எடுத்து செய்திருப்பீங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா உங்களை ஏளனமாக பேசுறது, அவமானப்படுத்துறது, தேவையில்லாத இடத்துல உங்களை சிக்கல்ல மாட்டி விடுறது, நிறைய பேருக்கு நீங்க பாவப்பட்டு நிறைய செஞ்சிருப்பீங்க. ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா உங்களை இன்னைக்கு எதிர்க்க நின்று ரொம்ப ஏளனப்படுத்தி பேசுறது, இந்த மாதிரியாக எல்லாம் நிறைய அனுபவிச்சாச்சு. அனுபவிக்காத விஷயங்கள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை தவிர வேற எதுவுமே இல்லை
அப்படின்ற அளவுக்கு அனுபவித்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த ஆண்டு 2026ல ஒரு வெற்றி வெற்றி வெற்றின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இடத்துலயும் நல்ல ஒரு சஃபிஷியண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. வேலை ரீதியான முன்னேற்றங்கள், வருமான வளர்ச்சி, பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடையக்கூடிய ஒரு தருணம். 2 ஆண்டுகளாக ஒரு பதவி உயர்வு இல்லாத ஒரு நபர்கள் கூட இந்த ஆண்டு ஒரு பதவி உயர்வை அடைவதற்குண்டான ஒரு தருணம். பெரிய அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் உயிர் பிழைச்சுதான் மறு ஒரு பிறவி எடுத்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நோய்களின் தாக்கமும் அதிகமாக இருந்திருக்கும். திடீர்னு இருந்தாப்புல அங்க உங்களுக்கு ஹார்ட்ல ஸ்டெண்ட் மாட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியாக எல்லாம் பட்ட அவஸ்தைகள் பாத்தீங்கன்னா கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது ஒரே ரத்த விளாறதான் இருக்கும். எந்த விதமான ஒரு சுகத்தையும் இந்த தனுசு ராசி என்பர்கள் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இந்த 2026 சிவப்பு கம்பளம் விரித்து உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய உறவுகளும் உங்களை வரவேற்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். நீங்களா வாவா உன்னையதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீ எங்க வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, உங்க ஒரு வாரத்தை போன் பண்ணி பேச மாட்டியா, இல்ல நீ உன் நம்பரை கொடுத்திருந்தா கூட நாங்களே உங்ககிட்ட பேசிருந்தோம். இப்படி எல்லாம் அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா யாரு உங்களை பேசுனாங்களோ அவங்களே இன்னைக்கு உங்களை ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களினுடைய வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த 2026. வயது மூத்தவருக்கு இந்த வருடம் கொஞ்சம் சில உடல் பலவீனங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால தேவையான ரெமெடிஸ், யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனுசு ராசி என்பர்கள் வாக்கிங் போறதுக்கு மறந்துட்டாங்க. ஏன்னா வீட்லயே உட்கார்ந்து இவர்களுக்கு இந்த சில கவலைகளை அனுபவிச்சு வெளியில போகிறதுக்கு கூட இவர்களுக்கு இஷ்டம் இல்லாம இருக்கு. அதனால வாக்கிங் சம்பந்தப்பட்ட நடைபயிற்சிகளை நீங்க மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிரிஸ்கா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். மகர ராசி என்பர்கள் இந்த 2026ல இவர்களினுடைய எதிர்பார்ப்புகள் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மாத்திரம் ஆன்சர் இருந்தா போதும் மேடம், நீங்க வேற எந்த பலனும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சா இல்லையா, இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. உங்களுக்கு 7.5 சனி எல்லாம் முடிஞ்சு 1 வருடம் ஆச்சு, ஆனாலும் எங்களுக்கு ஏன் மேடம் பிரச்சனை வருது, 7.5 சனி முடிஞ்சிருச்சு சொல்றீங்க, ஆனா பிரச்சனைகள் என்னவோ வந்துகிட்டே இருக்கு. அதுலயும் கடன் பாத்தீங்கன்னா கடன்காரங்க தொந்தரவு எங்களுக்கு தாங்கவே முடியல அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்குது கிரகங்கள். இதெல்லாம் எங்க இருந்து வருது மேடம், எங்களுக்கு இது புரியவே இல்லை. இல்ல நாங்க பிறந்தது குத்தமா, இல்ல இந்த ராசியில பிறந்தது குத்தமா, இல்ல என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் அதிகமாக இருக்கு. நீங்க 7.5 சனிக்கு பிறகு அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சில துன்பங்கள் நம்மளுடைய சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகம் ராகு பகவானால அவர் பெரிய வேலையை செஞ்சு விட்டு போயிட்டாரு. அப்படிதான் நான் செஞ்சதே அவர் தான்ப்பா, அதெல்லாம் தெரியாம நீங்க சனி பகவானையே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு தான் நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுல யாருமே கழுத்துல போட்டுக்கிறதே இல்லை. எங்களுக்கு 7.5 சனி நடக்குது, நாங்க ஏன் என்ன இப்படி இருக்கிறோம் இந்த கேள்வியவே கேட்டுட்டே இருக்கிறாங்க எல்லாரும். அதனால உங்களுடைய கேள்விக்கு பதிலாக 7.5 சனி முடிந்து விட்டதே, கதம் அது இன்னுமே உங்களுக்கு வரவே வராது, கவலையே படாதீங்க. உங்களுக்கு இன்னுமே அந்த சனி பகவான் நல்லதான் செய்வார். அப்போ யாரு எங்களுக்கு இன்னுமே என்ன பாதகத்தை செய்ய போறாரு, நம்மளுடைய ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் ஏதாவது கொம்பன், அது அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நான் வைத்த பேரு, என்னுடைய ஆராய்ச்சியில கொம்பன் தான் பேர் வச்சிருக்கேன். கொம்பன் இறங்கிட்டான் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அங்க பெரிய வேலையை செஞ்சு விட்டு போயிடுவாரு. செஞ்ச வேலையே அவர் தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதனால கொம்பன் தான் எல்லாம் செஞ்ச வேலையே. அதனால கவலைப்படாதீங்க. அவருக்கும் சில ரெமெடிஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. ஜோதிட ரீதியாக எந்த கிரகங்களுக்கும் ரெமெடிஸ் இல்லாம இருக்காது. அவங்கவுங்க ரெமெடிஸ அவங்கவுங்க நிவர்த்தியை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சில நிவர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா,
பாம்பாகப்பட்டது மகுடி ஊதுனா எப்படி ஆடிட்டு அந்த ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடுமோ, அதற்குண்டான நிவர்த்திகளை கண்டிப்பா செய்யணும். நம்ம அதை செய்யாம நமக்கு வாழ்க்கை தான் முக்கியம், ஆடம்பரம் தான் முக்கியம், நம்மளுக்கு வீடு தான் வாங்கணும் இந்த வருடத்துல, ஏழரை சனி என்னைக்கு இருக்கோ அன்னையில இருந்தே இந்த மகர ராசி என்பவர்கள் அது வரைக்கும் இவர்கள் வீடு வாங்கணும்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஏழரை சனி ஆரம்பித்த இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம வீடு வாங்கியே ஆகணும், நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்மள இப்படி பேசுறாங்களே, நம்ம உறவினர்கள் எல்லாம் இப்படி பேசுறாங்களே, நமக்கு முன்னாடி நின்னு பதில் பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்கலாம் இன்னைக்கு நம்மளை பத்தி ப்ராப்பர்ட்டியே இல்லையே இப்படியா இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு போறாங்க. இதற்காகவே வீடு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி கடனுடனே வாங்கி வீடை வாங்கி அவனுங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டு இன்னைக்கு நேரத்திற்கு பாத்தீங்கன்னா மகர ராசி என்பவர்கள் வீட்டை சுத்தி கடன் தான் இருக்கே ஒழிய வீட்டுல வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த சொந்த வீட்டுனால நிறைய பிரச்சனைகளை அனுபவித்த இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த 2026ல தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். யாருக்காக நீங்க வாழணும்னு விருப்பப்பட்டீங்களோ அவர்களுக்காக எல்லாம் நான் வாழ மாட்டேன், எனக்காக தான் நான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரியாக தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுலபமாக கையாளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றதுனால உச்சம் பெற்று வர்றார். அதனால சமசப்தம பார்வை அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்க போகுது. இந்த காலகட்டம் வயது மூத்தவர்கள், அதாவது 65 வயதை கடந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், உங்களுடைய உடல் நலன்ல நல்ல ஒரு தேற்றங்கள், இதுவரைக்கும் இருந்த நோய் தொந்தரவுகள் எல்லாம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். குடும்பத்துல சில சச்சரவுகள் இருந்தா கூட அது எல்லாமே மறைந்து போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வயது மூத்தவர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் அனுப்புங்க. வாழ்க்கையில ஏமாற்றத்தையே அனுபவிக்காத கும்பராசி என்பவர்கள் கடந்த 2 வருடங்களாக நிறைய ஏமாற்றம், தன்னுடைய தகுதிக்கு மீறின ஒரு ஏமாற்றம் அப்படின்றது அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. தொழில் ரீதியான நிறைய நஷ்டங்கள், ஒரு 15 வருடமாக செய்துட்டு இருந்த தொழில் கூட இன்றைய வருடத்துல 2025ல இருந்து பாத்தீங்கன்னா படும் வீழ்ச்சியை அனுபவிச்சுட்டு தான் இருக்குது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இதே தொழிலை செய்யக்கூடியவர்கள் நல்லா இருக்கிறாங்க மேடம், ஆனா நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தொழில்ல காம்படிஷன் ஜாஸ்தி ஆனாலும் உங்களுடைய தரம்ன்றது இன்னும் அளவுக்கு குறைஞ்சிருக்காது. ஆனாலும் தொழில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படின்றது அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருந்திருக்கும். இது எல்லாமே அந்த 7.5 சனியினுடைய தாக்கம். உங்களுடைய ராசி அதிபதி சனியாக இருந்தா கூட அவர் 2ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் நிறைய நஷ்டங்களை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணம். உங்களுடைய முதலீடுகள் எல்லாமே வீணாகுவதற்குண்டான ஒரு தருணம். அதே மாதிரி அவர் மிகப்பெரிய இடத்துல உங்களுக்கு செக் வச்சிருக்கிறாரு. எந்த மாதிரியாக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு குழப்ப சூழ்நிலையில சில டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து தவறுதலாக முடியக்கூடிய ஒரு நேரமாக எல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த வருடமும் தொடரும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தொழில் ரீதியான நிறைய முயற்சிகள் எடுக்காதீங்க. வேலையை மாற்றம் செய்யணும் அப்படின்னு ஏதாவது போய் அடித்தடியா போய் ரிசைனேஷன் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வேலையில டார்ச்சர் இருக்கதான் செய்யுது, அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. கண்டிப்பாக டார்ச்சர் இருக்கு. அந்த டார்ச்சரும் ஒரு நாளைக்கு ஒரு மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பாக மாறும். இந்த வருடம் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறாது. ஏன்னா இந்த வருடத்திலயும் உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் இருக்கு. ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. இன்னும் ரொம்ப கிரிட்டிக்கலா சஞ்சாரம் செய்வார். ஏன்னா மிட் பாயிண்ட்ல வந்துட்டார். அதனால பாத்தீங்கன்னா இந்த வருடத்தின் இறுதியில தான் அவரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அதை தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் வந்துருவாங்க. ஏன்னா இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் பூரட்டாதி, சதயம், அடுத்து உத்திரட்டாதி, இந்த 3 பூரட்டாதி, சதயம், அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இருப்பாங்க. இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப
லாங் டேர்மா சில பிரச்சனைகள் எல்லாம் தாங்கக்கூடிய மனதிடம் உடையவர்கள். பிரச்சனைகள்லயே நிறைய பேர் பிரச்சனைகள் இருக்கும், அதுலயே லாங் டேர்மா தாங்கக்கூடிய மனதிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப பலசாலிகள் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 1-2 பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்துக்கு வந்தா, அந்த பக்கம் போனா வேலையில பிரச்சனை, இந்த பக்கம் வந்தா தொழில்ல பிரச்சனை, இந்த பக்கம் வந்தா எல்லாத்தையும் இது எல்லாமே வேண்டவே வேண்டாம். கோயிலுக்கு போனா கோயில்ல சாமியை தரிசனம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சாமி கூட நம்மளைய மறுக்கிறார், அந்த அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யாத தப்புக்கெல்லாம் நீங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். இதெல்லாம் எங்க போய் மேடம் சொல்றது, இதெல்லாம் எங்களுக்கு நிவர்த்தியே ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிவர்த்தி ஆகும், மெதுவா ஸ்லோவா ஆகும். ரொம்ப சீக்கிரமாகலாம் ஆகாது, ரொம்ப ஸ்லோவாகும். அதுக்குள்ள உங்களுக்கு சில பொறுமை இருக்காது. அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால எதையாவது அவசரப்பட்டு போய் சில விஷயங்களை செய்யறது. அதுலயும் நம்ம ஆட்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நிறைய கும்பராசி என்பர்கள் சாஃப்ட்வேர்ல வேலை பார்ப்பாங்க. சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்து அந்த வருமானத்தை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எங்கேயாவது போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், என்னுடைய பணம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வேற எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு ₹1 ₹10 ஆக்கலாம், ₹10 ₹20 ஆக்கலாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாயை இழந்திருப்பாங்க கடந்த வருடம்லாம். இந்த வருடம் நான் மீட் எடுத்துருவேனா மேடம், நான் போய் உள்ள போய் ட்ரேட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணுனீங்க அப்படின்னா திரும்பியும் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு எவ்வளவு இழப்புகளை கொடுக்கணுமோ அவ்வளோ இழப்புகளை இந்த ராகுவும் சனி பகவானும் கொடுப்பார். அதனால அவங்களுக்கு முன்னாடி நீங்க போராடணும்னு நினைக்காதீங்க. அவங்களை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் தோல்வி அடைவீங்க. கிரகங்கள் தான் வெல்லுமே ஒழிய உங்களுடைய வாழ்க்கை வெல்லாது. கிரகங்கள் தன்னுடைய வேலையை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டே போய்கிட்டே இருக்கும். அதுல அடிபடுறது நம்ம மட்டும்தானே ஒழிய வேற யாருமே கிடையாது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தன்னுடைய குடும்பத்தால் இருக்கக்கூடிய நபர்களோட பேசும்போது ரொம்ப விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. கும்பராசி என்பவர்கள் கடந்த 1.5 வருடங்களாக இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவங்க என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க மேடம், அதனால அவ கேட்கிற வரைக்கும் நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, உங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து செல்லி போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகள் தீவிரமாகுமே ஒழிய குறையாது. அப்போ எப்போ அந்த பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடத்தின் இறுதியில தான் குறையும். ஏன்னா நீங்களே ஒரு கண்ட்ரோல்ல இல்ல, உங்களுடைய மனநிலை ஆகப்பட்டது அலைவாயக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு, ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு பக்குவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மனநிலையிலேயே இல்லையே ஒழிய நீங்க இன்னமும் அதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புலதான் இருக்கிறீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிறைய முயற்சிகள்ல ஈடுபட வேண்டாம், வேலையை விடணும்னு நினைக்க வேண்டாம். அதனால ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் தான் ரொம்ப முக்கியம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். மீன ராசி என்பர்கள் எந்த 2026ல யாருமே ராசி பலன் பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசி பலன் திறந்தாலே எங்களுக்கு 7.5 சனி ஜென்ம சனி இருக்குன்னு சொல்றீங்க, ஏதாவது பயமுறுத்துறீங்க, நாங்க இதை பாக்குறதுக்கு பார்க்காமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. மீனராசி என்பவர்களே சனி பகவான் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, அவர் தான் உங்களை பார்த்து பயப்படணும். ஏன்னா மீனராசி என்பவர்கள் சனி பகவானுக்கே அறிவுரை கூடக்கூடிய ஒரு நபர்கள். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சனி பகவானினுடைய தாக்கங்கள் அப்படின்றது குறைவாக இருக்கும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய ஒரு விஷயங்கள்ல இருந்து ஒரு மாற்றமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க விரும்பக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் அமைய போது. உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு இந்த வருடம். அதனால நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப கெட்ட ஸ்தானத்துல போனாதான்
பிரச்சனை. அதனால உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப உறுதியாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயம் நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையை ஆராய்ந்து அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த 2026 இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது. சில முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் அந்த ஜென்ம சனி செய்ய போது. அங்க உழைப்பு நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த முதலீடும் திரும்ப ரிட்டர்ன் வருவதற்குண்டான ஒரு தருணம் அப்படின்றது இருக்கு. யாரையும் நம்பி பணம் போடாதீங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க உழைச்ச காசு, நீங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்த காசு, சிறுக சிறுக சேமித்த காசு, நீங்க மற்றவர்களை நம்பி அது போடும்போது அந்த சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பாக வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்கும். அதனால இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, லாங் டர்மா ட்ரேட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து அந்த ட்ரேடுலயே பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இரட்டிப்பு வருமானம் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்கள் இந்த 2026 சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். குடும்ப உறவுகள் மீதான சில விஷயங்கள்ல உங்களுக்கு கசப்பான ஒரு அனுபவங்கள். ஏன்னா குடும்பத்திற்காக உழைச்சு ஓடா தேஞ்சவங்க நம்ம மீனராசி என்பர்கள். இப்ப இந்த குடும்பத்துக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற போது அவர்களுக்கு கை வரமாட்டேங்குது, மனசும் வரமாட்டேங்குது. அதனால அந்த குடும்பத்தை நினைக்காம இருக்கிற வரைக்கும் இவர்கள் நல்ல சுறுசுறுப்பாக நடமாடுவார்கள். என்னைக்கு அந்த குடும்பத்தை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுல இருந்தே மிகப்பெரிய ஒரு சோர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த 2026 இந்த மீன ராசி என்பர்கள் குடும்ப நபர்களை பற்றி நினைக்க வேண்டாம். உங்களுக்கு உண்டான வேலையை நீங்க திறம்பட செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. வயது மூத்தோர்கள், மீன ராசியில இருக்கக்கூடிய வயது மூத்தோர்கள் இவர்களினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த விதமான ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்களையும் தனியா விடுறதுக்கு மனசு இருக்காது. இதனால ரொம்ப பெரிய மன உளைச்சல் அப்படின்றது இந்த இடத்துல வரும். அதனால வயது மூத்தோர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. நெசசரி ட்ரீட்மெண்ட், ஃபர்ஸ்ட் எய்ட் இதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.